அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சித்தரை பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவில், சேலம் மாவட்டம். கஞ்சமலை சித்தர் என்பவர் கஞ்சமலையில் பிறந்ததாக அறியப்படுகின்றது. இவரை காலங்கி சித்தரும் என்றும் கூறுவார்கள். இவர் அஷ்டமா சித்திகள் என்ற கலையில் காற்றில் பறக்கும் கலையை அறிந்தவர். இவர் மூலிகையே ஆடையாக அணியும் பழக்கம் கொண்டவர். இவர் பறவைகளுக்கு பிரியமானவர். காலங்கி நாதரின் குரு திருமூலர் ஆவார். சீடர் போகர். ஒருமுறை காலங்கிநாதர் சதுரகிரியில் தவம் இயற்றிக் கொண்டிருக்கையில் சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்ற தனியாத ஆசை கொண்ட ஒரு வணிகனுக்கு வகார தைலம் மூலம் பொருள் உதவி செய்த செய்தி சதுரகிரி தலப்புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரியின் தான் சந்தித்த சித்தர்களை பற்றி காலங்கிநாதர் தமது ஞான விந்த ரகசியம் 30 என்ற நூலில் குறித்திருக்கிறார். இவர் மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் பல நூல்கள் செய்துள்ளார். அவருடைய வகார திரவியம், வைத்திய காவியம், ஞான சாராம்சம் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. ஞான பூஜ விதி, இந்திர ஜால ஞானம், ஞான சூத்திரம், உபதேச ஞானம், தண்டகம் போன்ற வேறு பல நூல்களையும் காலங்கி நாதர் இயற்றியுள்ளார். இவர் சமாதி காஞ்சிபுரத்தில் உள்ளதாக கூறுவர். இங்குள்ள மலையில் ஏராளமான மூலிகைகள் இருப்பதால் இங்கு கிரிவலம் வந்தால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. மூலவர் சித்தேஸ்வரர். தீர்த்தம் காந்த தீர்த்த குளம். 1000 முதல் 2000 வருடங்களுக்கு பழமையான திருக்கோவில். கஞ்சமலை மாவட்டம், சேலம். சித்தரின் இந்த திருக்கோவில் திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். அமைவிடம் சேலம் மாநகரத்திலிருந்து வடமேற்கு திசையில் இம்மலை அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து இளம்பிள்ளைக்கு செல்லும் வழியில் மூடுதுறை முருங்கப்பட்டி என்ற கிராமத்திற்கு தெற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலையின் அடிவாரத்தில் சித்தர் கோவில் உள்ளது. சேலத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை அமைந்துள்ளது. காலங்கி சித்தர் வாழ்ந்த இந்த கஞ்ச மலையில் கிரிவலம் வந்தால் தீராத நோய்கள் தீரும், மனதில் உற்சாகம் பிறக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.